ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். என்னடா அது வீடியோலாம் போட மாட்டேங்கிறாங்களே, எப்பயாவது ஒருக்க தான் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி யாரும் தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோ போட முடியல. புது மொபைல் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து இன்றைக்கான வீடியோ என்னன்னா, குழந்தைங்க கர்ப்பிணிங்க இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு முக்கியமான விஷயந்தான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் நான் சொல்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. அது நான் சொல்லணுங்கிறது இல்லை, உங்களுக்கு நான் சொல்லாமலே இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அதனால் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ வெயில் டைமு, அதனால் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. என்னதான் ஸ்கூலு லீவ் விட்டாலும் நாம் முன்னெல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கப்போ குழந்தைங்க ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் மன நிம்மதியோடு வெளியில் வேலைக்கு போகிறவங்களாம் மன நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ லீவு விட்டுட்டாங்க, நம்ம குழந்தைங்களாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளவு தான் வெளியில் வேலைக்கு போனாலும் நீங்கள் குழந்தைங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு சில வீட்டில் ஆள் இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்லிட்டு போவீங்க, என் குழந்தைங்க இருக்காங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எங்கே தான் வெளியில் வேலைக்கு போனாலும் நீங்கள் பார்த்துக்க சொன்னாங்க. வீட்டில் ஃபோன் அடித்து குழந்தை என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஒரு 2 செகண்டு குழந்தைக்காக ஒதுக்கிட்டு நீங்கள் இதை கண்காணிச்சிட்டு வரணும், சரிங்களா? நீங்கள் என்னதான் அடுத்தவங்கள்ட்ட விட்டுட்டு வேலைக்கு போனாலும் சரி அவங்க பார்த்துக்கிறாங்க, நாம் அவங்கள பார்த்துக்க சொல்லியிருக்கோம், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் குழந்தைக்காக ஒதுக்கி ஃபோன் பண்ணி ஒரு 2 வார்த்தையாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சாலும் வீட்டிலையே இருக்க மாட்டாங்க, அங்கே இங்கே ஓடி வெயிலில் தான் அதிகம் ஆட்டம் போடுவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு கிளம்புற மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லிட்டு போகணும், வெயிலெலாம் அப்படி போய் வெளியில் ஆடக்கூடாது, நிழலே இருக்கணும், வெயிலில் அலைஞ்சோம்னா இந்த மாதிரி வேர்க்கூறு வரும், அடுத்து கை காலெல்லாம் கொப்பளம் போடும் அப்படின்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லணும். சொன்னால் தான் அந்த குழந்தைங்களுக்கு புரியும். அடுத்தது தேவையில்லாமல் வெளியில் எங்கேயும் போய் சுற்றாதீங்க, வீட்டிலே இருக்கணும். அடுத்தது தெரியாதவங்க யாரும் கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட வீட்டில் சொல்லணும். சொன்னால் தான் அதை நம்ம அம்மா இப்படி நம்மக்கிட்ட சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு அதை குழந்த அதை யோசித்து அதை கடைப்பிடிக்கும், சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், கர்ப்பமாக இருக்கவங்கள பற்றின கர்ப்பமாக இருக்கவங்கள பற்றினதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது. அப்போ நீங்கள் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கணும், சரிங்களா? மாசமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடித்தா சும்மைக்கு யூரின் போகணும், யார் போய் தண்ணியை குடிச்சிட்டு சும்மைக்கு நம்ம எப்படி யூரின் போக முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யூரின் போனாலும் பரவாயில்ல, உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை தண்ணியில் தான் புழங்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வேண்டிட்டு தண்ணி குடிக்க வேண்டாம், உங்கள் குழந்தைங்களுக்கு வேண்டிட்டு தண்ணி குடிங்க. உங்களுக்கு தாகம் எடுக்கிற மாதிரி தான் அந்த குழந்தைக்கும் தாகம் எடுக்கும். நீங்கள் தாகம் அடிச்சிச்சுன்னா நீங்கள் போய் தண்ணி மொண்டு குடிச்சிருவீங்க, அந்த குழந்தை எங்கே போய் குடிக்கும்? இப்போ நீங்கள் தண்ணி குடித்தாதான் அந்த குழந்தைக்கு தண்ணி போகும். அது தண்ணி அந்த குழந்தை வாழணும்னா தண்ணி வேணும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது இப்போ
கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. வெயிலோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு குழந்தைங்கள அதிகம் வெயிலெலாம் விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிழல்லையே இழுத்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள வந்துட்டு 2 நேரமும் குளிப்பாட்டணும். சரிங்களா? காலையிலும் குளிப்பாட்டணும், சாயங்காலமும் குளிப்பாட்டணும். 2 நேரமும் தலை குளிப்பாட்டி விடுங்க. ஏன்னா வெயிலில் ஆட்டம் போடுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இந்த வெயிலோட ஹீட்டுனால வேர்க்கும், தலையெல்லாம் வேர்க்கும். அப்போ வந்துட்டு தலையில் வந்து நீர் கொத்துவோம். அப்படி இருக்கப்போ காலையிலையும் சாயங்காலமும் 2 நேரமும் முடிஞ்ச வரைக்கும் 2 நேரமும் குளிப்பாட்டுங்க. அதே மாதிரி கர்ப்பிணிகளும் காலையில் சாயங்காலம் 2 நேரமும் குளிங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு எப்படின்னா டெலிவரிக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்க வேண்டியவங்களும் என்ன பண்ணுவாங்க, இப்போ அடிக்கிற வெயில்னால சூட்டு வலி வந்துட்டு டெலிவரி ஆகிறதுக்கு 10 நாளைக்கு பின்னாடி பிறக்க வேண்டிய குழந்தை வந்து 10 நாளைக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், வந்துட்டு நல்லா 2 நேரமும் உடம்ப வந்து நல்லா கூல் பண்ணிக்கோங்க. நல்லா 2 நேரமும் குளிச்சிங்கன்னா அந்த சூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்காது. அதனால் குழந்தைங்கள வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கர்ப்பிணிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பிணிகள் வந்து தண்ணி நிறையா குடிங்க. அடுத்து குழந்தைங்கள வந்து வெயிலில் தேவையில்லாமல் வெயிலில் சுற்ற விடாதீங்க. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜூஸ் எல்லாம் கடையில் ரஸ்னா ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டில் ஆப்பிள் பழம் இருந்துச்சுன்னா ஆப்பிள் பழம் வாங்கி அதை ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க. அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்து அதை ஜூஸ் போட்டு கொடுங்க. அது வந்துட்டு இது திராட்சை கிடச்சிச்சின்னா திராட்சை வாங்கிட்டு வந்து அதை ஜூஸ் போட்டு கொடுங்க. இல்லையா உங்களால் ஜூஸே போட்டு கொடுக்க முடியலங்க, எனக்கு டைம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணோம், நீங்கள் ஜூஸே போட வேணாம். வீட்டில் நீங்கள் வரையில் அங்கே பாருங்கள் ரோட்டில் அப்படி வெள்ளரி பிஞ்சு விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். தர்பூசணியெல்லாம் பாருங்கள் கம்மியான ரேட்டுக்கு சீப்பான ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், தர்பூசணியெல்லாம் வாங்கி